ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பாட்டி வைத்தியத்தை பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண மூலிகை மருந்துக்கு இப்போ இயற்கையாகவே கிடைக்கிது. அதை நம்ம அதில் 3 செடியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைப்பூவு இது பெரிய பூவை எனக்கு கிடைச்சது இந்த பூ மட்டும் தான் கிடைச்சது. அதை நீங்கள் பயன்படுத்தணுன்னா நெய்யில் தான் இது இந்த மாதிரி உருவி நெய்யில் வணக்கி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டோம்னா எவ்வளோ சளியாக இருந்தாலும் அது சரியாயிருங்க. நீங்களும் இதை பார்த்தா விடாதீங்க. நிறைய பேர் இது கசக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த பூ கசகாதுங்க. நெய்யிலையோ அல்லது எண்ணெயிலையோ வணக்கி நீங்கள் இந்த பூவை மறக்காமல் குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்களும் மறக்காமல் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது இந்த முருங்கைக்கீரைங்க. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. இதில் வயசானவங்கள தான் டாக்டர் அதிகமாக சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாமளும் சாப்பிடணும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். இரும்பு சத்து நிறைஞ்சிதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையை இப்படி மெதுவாக இப்படி உருவி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோம்போட கொஞ்சம் உருவிடணும். இந்த மாதிரி உருவிட்டு இதை ஃபுல்லாக உருவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு இலை கூட இல்லாமல் நம்ம ஒரு 3 நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ நம்ம சூப்பு மாதிரி கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு அந்த வெள்ளைப்படுறது சரியாயிடுங்க. அதனால் நீங்களும் விடாமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வைத்தியம். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் சாப்பிட விரும்புறதில்ல. இது அதிகமாக நம்ம செஞ்சு சாப்பிடணும் இல்லைங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா கூட போதுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ செஞ்சு சாப்பிட்டே குழந்தைங்களுக்கும் வெறும் சாப்பாட்டில் பிணைஞ்சு ஊட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நெய்யிலும் வணக்கி கொடுங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு சத்தானதே. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.